வணக்கம், நான் Ms.Thoothukudi. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மெக்சிகோ சமையல் செக்ஷனில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் வந்து ஏற்கனவே நம்ம சல்சா பார்த்துருக்குறோம். இன்றைக்கி சல்சாக்கு அப்புறம் வந்து மெயின் கோர்ஸ் ஒரு டிஷ் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். அதுக்கு வந்து நான் tortilla வாங்கி வச்சுருக்கிறேன், கடையிலேயே ரெடிமேடாக. இங்கெல்லாம் வந்து வீட்டில் நம்ம சப்பாத்தியெல்லாம் மாவு வந்து வீட்டில் தான் நம்ம சப்பாத்தி போடுவோம், இட்லியெல்லாம் வீட்டில் தான் மாவு செஞ்சு வீட்டில் போடுவோம். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. tortilla வந்து மோஸ்ட்லி tortilleria அப்படின்னு ஒரு கடை இருக்கும். Verde மேக் tortillas வந்து இங்கே செய்வாங்க. வீட்டில் செய்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாவு அப்படிங்கிறதுனால கடையிலேயே ரெடிமேடாக வாங்கி தான் செய்வாங்க. ஸோ நான் கடையில் இந்த tortilla வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து கார்னோட tortilla, வீட் கிடையாது. ஸோ இந்த tortilla வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வச்சுருப்போம், நம்ம ப்ரிசர்வ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை நம்ம பேனில் போட்டு ஒரு வாட்டி நம்ம சூடு பண்ணணும். சூடு பண்ணும்போது இட் பிகம் சாஃப்ட், கொஞ்சம் சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் தான் இதில் நம்ம எந்த டிஷ்னாலும் நம்ம செய்கிறது. ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் tortillas எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் நெஞ்சு கறி இருக்கு இல்லையா, அதாவது வெறும் ஃப்ளெஷ் மட்டும் இருக்கும். அந்த சிக்கனோட நெஞ்சு கறியை வந்து உப்பு போட்டு அவிச்சு அந்த சதையை வந்து பீஸாக எடுத்து வச்சுருக்கிறேன் நான். ஸோ இந்த சிக்கன் அண்ட் தென் இந்த tortilla இது எல்லாத்தையும் வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து கிறிஸ்பி சிக்கன் டாக்கோஸ் எப்படி செய்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் ரொம்ப பேசிக்காக இட்லி இருக்கிற மாதிரி இவங்க ஊரில் ரொம்ப பேசிக்காக டாக்கோஸ் சாப்பிடுவாங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்சைட். முதல்ல ஒரு பேன் அடுப்பில் வச்சு நம்ம வந்து tortillaவை சூடு பண்ணிடலாம். இதை போட்டு அதுக்கு நல்லா சூடாகும் போது சாஃப்டாக உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சூடாகட்டும். இந்த சைடு சூடானு நம்ம மாற்றி போட்டு அந்த சைடு நம்ம சூடு பண்ணிடலாம். அவ்வளோதான். சூடு பண்ணி நம்ம கொஞ்சம் tortillaவை எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் சூடாயிடுச்சு, நம்ம இன்னொரு பக்கம் போடலாம். சூடாயிடுச்சு, போதும், நம்ம அதை எடுத்துடலாம். இதே மாதிரி ஒரு 4 tortilla இப்போ நான் போட போகிறேன். நான் 4 tortilla வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பிளேட்டு கூட மெக்சிகன் பிளேட் தான். இவங்க ஒரு மண் பிளேட் இப்படி தான் இருக்கும். இது மண்பாண்டம். இது ஃபுல்லாக பெயிண்டில் வந்து அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி எல்லாமே மெக்சிகன் தான். ஸோ 4 tortilla எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து டாக்கோஸ் நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, இந்த tortillaக்குள்ளே நம்ம சிக்கனை வச்சு நம்ம வந்து ரேப் பண்ணணும், அவ்வளோதான். ரேப் பண்ணது போகாமல், அதாவது விழாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 எண்ட்ஸையும் சேர்த்து ஒரு டூத்பிக் குத்தி வைக்கனாலும் நீங்கள் குத்தி வைக்கலாம். நான் இன்றைக்கி சும்மா தான் பொரிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்தது கிறிஸ்பி சிக்கன் டாக்கோஸு எப்படி நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நான் 4 tortilla எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு tortillaவில் கொஞ்சோண்டு இந்த சிக்கன் வந்து நான் பிச்சு வச்சுருக்கேன் இல்லையா, இதை வந்து இப்படி வச்சு இப்படி உருட்டி வச்சுருவோம். இதே மாதிரி எல்லா tortillaலையும் நம்ம சிக்கன் ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த 4 ரோல்ஸையும் நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பேனில் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக ஒரு ஹைட்டுக்கு நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். இப்போ இதை எடுத்து நான் பொரிக்க போகிறேன். நான் வந்து டூத்பிக் எதுவும் குத்தாததுனால இது வந்து ஓப்பன் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால இந்த பேஸை வந்து நான் அடியில் வச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். கிறிஸ்பி ஃப்ரைடு டாக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இதை இப்படியே எடுத்து அப்படியெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம சல்சா வெர்தே வந்து அந்த போஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். எப்போவுமே ஒரு ஃபுட்டுனா அதுக்குள்ளே இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே சேர்த்துக்க மாட்டோம் பெருசாக, வெறும் உப்பு தான் இருக்கும் சிக்கனில். ஸோ டேஸ்ட் இருக்காது இல்லையா. ஸோ இதுக்கு மேலே நம்ம சல்சாவெல்லாம் சேர்த்தா தான் ஒரு மெக்சிகன் ஃபுட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம ட்ரெஸ்ஸிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து சல்சா வெர்தே சேர்க்க போகிறேன். சல்சா ரோஹோ எதுனாலும் சேர்க்கலாம். சல்சா வெர்தே போஸ்ட் நான் ஆல்ரெடி வந்து என்னோடய சேனலில் போட்டிருக்கிறேன். அது ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் போட்டிருக்கிறேன். ஸோ அந்த சல்சா வெர்தே இதுக்கு மேலே நீங்கள் சேர்த்துக்கலாம். டாக்கோஸ்க்கு மேலே வந்து சல்சா வெர்தே அது கொஞ்சம் அப்படியே மேலே சேர்த்துக்க வேண்டியதுதான். இதுக்கு மேலே கொஞ்சமாக க்ரீம், அதுக்கப்புறம் இதுக்கு மேலே Manchego cheese.
இதுதான் கிறிஸ்பி சிக்கன் டாக்கோஸ். இதுக்கு வந்து மேலே சல்சா வந்து நம்ம காரமாக அதெல்லாம் சேர்த்ததுனால இப்போ இதுக்கும் டேஸ்ட் வந்துச்சு. இதை இப்படி எடுத்து அவ்வளோதான். ஸோ காம்பினேஷன் சல்சா சிக்கன், பேசுறது புரியலையோ, சல்சா சிக்கன், அதுக்கப்புறம் சப்பாத்தி மாதிரி கிறிஸ்பியாக ஒரு விஷயம் எல்லாம் சேர்த்தது தான் கிறிஸ்பி சிக்கன் டாக்கோஸ். டார்ட்டியா கூட ஸ்டஃபிங் சேர்த்தா that becomes tacos. ஓகே, ஸோ இதுதான் இப்படி தான் மெக்சிகன்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. எல்லா டைமும் கிறிஸ்பியாக செய்ய மாட்டாங்க, மோஸ்ட்லி பிளெயின் டார்ட்டியாவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வேறு ரெசிபீஸை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ரெசிபியோட adios.